அடுத்தது வந்து home.html about.html முடிச்சாச்சு. அடுத்தது வந்து products.html. ஓகே, products.html இது பார்க்க போகிறோம். இதில் கம்பெனியின் பேர் டொப்பில் வரணும். அடுத்தது பேராகிராஃப் இன்ட்ரடியூஸிங் த ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேராகிராஃப், புல்லட் லிஸ்ட், நம்பர்ட் லிஸ்ட், அடுத்தது வந்து ஒரு டேபிள், இவ்வளவு வரணும். ஓகே, அதனுடைய அவுட்புட் வந்து இப்படி இருக்கணுமா. இதில் வந்து அந்த இதே விஷயம் மேலே வந்திருக்கிற இதே விஷயந்தான் திருப்பவும் அங்கே வருது, இங்கே வருது. அப்போ இதை வந்து அங்கே இருந்து காப்பி பண்ணி போடலாம். அது வந்து products.html. ஓகே, products.html. ஓகே ஓகே நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். நீங்கள் இந்த செய்து கொண்டு போய்க்க ஒன்றே திருப்ப நோட்பேட் ப்ளஸ் ஓப்பன் பண்ணப்படா. மற்ற வந்து இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்றதில்லை. நீங்கள் இப்போ செய்கிறாவலாம் அதில் இருக்கட்டும், அப்படியே அது உங்களுக்கு அப்புறம் தேவைப்படும். இப்போ நியூ வந்து என்ன products.html அது சேவ் பண்ணிக்க பார்த்துக்கொள்ளுங்க. அதே ஃபோல்டருக்கான சேவ் பண்ணுறோமோன்னு நீங்கள் ஒரு லொக்கேஷன் கொடுத்தா அது மாறாது. இதுக்கும் செக் பண்ணுறது நல்லது. ஓகே, ப்ராடக்ட்ஸ் இந்த பேரெல்லாம் கட்டாயம் சிமோனில் கொடுங்க. இப்போ இந்த லிங்க் கொடுக்க மாறி கொடுத்தீங்கன்னா அங்கே வைக்காது. products.html இதுக்கு வந்து ஓகே காப்பி பேஸ்ட். நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். டைப் பண்ணி கொண்டு வந்தால் டைம் போடும். டைட்டில் வந்து அதில் என்ன காட்டுது, இதுக்கு வந்து டைட்டில் வந்து அதில் காட்டையில் நாங்கள் சும்மா ஒரு டைட்டிலை கொடுப்போம். என்ன டைட்டில் மாதிரி கொடுத்த சரி, ப்ராடக்ட்ஸ் ஒன்று கொடுப்போம். கேப்ஸ்லாக் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ப்ராடக்ட்ஸ் கொடுத்தாச்சு. நேம் பொடிக்க வர விஷயம் ஃபஸ்ட் இதில் வந்து அதே விஷயந்தான். அப்போ அதை யோசிக்காமல் காப்பி பண்ணி கொண்டு வந்து போடலாம். எல்லாம் எப்படியோ காப்பி பண்ணி இந்த ஹெச்ஆர் ஓகே பேஸ்ட் கொடுத்தா சரி. இங்கே வராது. என்ன நாங்கள் இன்னும் ஓப்பன் பண்ணல தானே. ஃபைலில் போய் இந்த இருக்குது ப்ராடக்ட்ஸ். ரைட், என் வேறையில் சேவ் கொடுக்கல, சாரி. ஓகே, இது வந்துட்டுது. அடுத்தது அவர் ப்ராடக்ட்ஸ் அது h1 கெடிங் h1 கேப்ஸ்லாக் your our products h1. ஓகே, our products h1 கெடிங் our products. வெயிட் வரும். ஓகே, அதுக்குள்ளே இந்த பேராகிராஃப் வரும். காப்பி பண்ணிவிட்டு இந்த பி டேக்கு கொடுக்கணும் பேராகிராஃப். கண்ட்ரோலோட பி. ஓகே, வெயிட் ஓகே, பி டேக் முடிப்பீங்க. முடிச்சா சரி, சேவை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே வந்துட்டுது. அங்கே என்ன மாதிரி வந்திருக்கு, 2 லைனில் வந்திருக்கு, இங்கே ஒரு லைனில் வந்திருக்கு. ஓகே, பிரச்சனை இல்லை. அதுமாண்டா இங்கே லைன் முடியுது, பியில் முடியுது. அப்போ பார்த்துட்டு இங்கே பியில் வச்சு ஒரு பிரேக் கொடுத்தா ஓகே, பிரேக் கொடுத்தீங்கன்னா ஓகே. அடுத்தது வந்து ஓகே, அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், இந்த புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் கொடுக்குறது. புல்லட்ஸ் இருக்கிறது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட், நம்பர்ஸ் இருக்கிறது வந்து ஆர்டர் லிஸ்ட். ஓகே ஓகே,
அன்ஆர்டர் லிஸ்ட்டுண்டா யூஎல் ஓப்பன் பண்ணுவீங்க. யூஎல்ன்றது அன்ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட் க்ளோஸ் பண்ணுவீங்க. ஓகே, அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து இப்போ வந்து லிஸ்ட் எல்ஐ லிஸ்ட் ஓப்பன் பண்ணி லிஸ்ட் க்ளோஸ் பண்ணுவீங்க. எத்தனை நேரம் வருது? 1 2 3 நேரம் கொடுக்கணும். அப்போ லிஸ்ட் 3 விஷயம் இருக்குது. அப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட், இன்னொருக்கா பேஸ்ட் கொடுப்பீங்க. இது டேப் பெயின் கொடுத்த நானண்டா இங்கே இருந்தது முதல் டேப் கொடுத்தது வந்து இதுக்குள்ளே இது வருதுன்றதை சொல்கிறதுக்காண்டி தான். அது கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை, இங்கே வச்சே செய்யலாம். விளங்குறதுக்காண்டி இப்படி கொடுத்துருக்கோங்க. லிஸ்ட்டுக்கு முதலாவது வர விஷயம் வந்து கேன் கிராஃப்டட் கிஃப்ட். ஓகே, காப்பி இருக்க வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டா சரி. ரெண்டாவது வர விஷயம் பர்சனலைஸ்ட் ஐட்டம்ஸ். காப்பி இங்கே வச்சு பேஸ்ட் பண்ணினா சரி. மூன்றாவது வார விஷயம் வந்து லக்ஸரி ப்ராடக்ட்ஸ். காப்பி இங்கே வச்சு பேஸ்ட் பண்ணினா சரி. ஓகே, சேவ் கொடுத்துட்டு பார்ப்போம். ஓகே, வந்துட்டுது. இது வந்து இப்போ ரவுண்ட் சர்க்கிளாக தான் வந்திருக்கு. வேணுமெண்டா ஸ்கொயரை மாற்றலாம், சதுரமாக மாற்றலாம். அப்படின்னா ஜூவல் டைப் கொடுத்து ஈக்குவல் கொடுத்து ஸ்கொயர் ரெண்டு கொடுத்தா ஸ்கொயர், இதுக்கு வந்து ஜூவல் டைப் ஸ்கொயர் ரெண்டு கொடுத்தா இன்வெர்டட் கம்மா ஸ்கொயர் ரெண்டு கொடுத்தா கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணினேன். இந்த மாதிரி இருக்குது ஸ்கொயரை. முதல் வந்து வட்டமாக இருந்தேன். ஓகே, நான் அதை அண்டோ பண்ணி விட்றேன், அது வேண்டாம். ஓகே, அடுத்தது வந்து ஆர்டர் லிஸ்ட் நம்பர் வரணும் 1 2 3. அதுக்கு வந்து இதே மாதிரி இதையே காப்பி பண்ணி போடுங்க. காப்பி பண்ணி போட்டுட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு யூஎல்லுக்கு பதிலாக ஓவை மாற்றி விட்டால் சரி. ஓஎல் மாற்றினா சரி. ஓஎல் மாற்றினா சரி. இங்கே அந்த லிஸ்ட்டுன்ற அப்படியே தான் வரும். விஷயம் மாறி இருக்கா? விஷயமும் மாறி இருக்கு. அதையும் மாற்றி போட்டுவிட்டா சரி. இங்கே இருக்குது கஸ்டம் காப்பி, இங்கே ஒன்று பேஸ்ட் பண்ணி விட்டால் சரி. இதை இப்படியே செலக்ட் பண்ணி போட்டு கண்ட்ரோலோட வி கொடுத்தா நீங்கள் காப்பி பண்ணால் பேஸ்ட் ஆகிடும். கேன் மேட் காப்பி, இதை இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஓகே. அடுத்தது வந்து ஓகே காப்பி, இதை பேஸ்ட் பண்ணினா ஓகே. சேவ் கொடுத்துட்டு பாருங்க வந்துட்டு. இதிலே 1 2 3க்கு பதிலாக வந்து இந்த ரோமன் இலக்கத்தில் வர 1 2 3 இல்லை ஏபிசி அப்படி மாற்றலாம். அதுக்கு வந்து ஓஎல் டைப் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ கொடுத்தீங்கன்னா கேபிட்டல் ஏ வரும். இந்த ஸ்மால் ஏ கொடுத்தா ஸ்மால் ஏ வரும். ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த ஏபிசின்னு வந்திருக்கு. அதே மாதிரி ஞாபகத்தில் வச்சுருந்தா சரி. ரோமன் இலக்கத்தில் வரணுமெண்டா ஐ கொடுக்கணும் போல். ஓகே, ஐ கொடுத்தா சேவ் பண்ணிட்டு பாப்பா. ஓகே, 1 2 3 வந்திருக்கு. ஸோ நான் நார்மலாக இருந்த மாதிரியே நீங்கள் ஒன்றும் கொடுக்காட்டி டிஃபால்ட்டாக 1 தான் வேறு. 1 2 3 வேறு. ஸோ இதுக்கு அடுத்தது டேபிள் வந்திருக்கு. டேபிள் முக்கியமான விஷயம். ஓகே, அதை கொஞ்சம் முடிவாக பார்க்கணும். டேபிள் ஓகே, டேபிளில் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன்.
இது வந்து ரோன்னு சொல்கிறது. 1 2 3 4 ரோ இருக்குது இந்த டேபிளில். ஃபர்ஸ்ட் டேபிள் HTML செய்யணுமெண்டா ஃபர்ஸ்ட் டேபிள் ஓப்பன் பண்ணி டேபிள் க்ளோஸ் பண்ணுவேன். எடுத்துட்டு எத்தனை ரோ? 4. வெயிட், இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, மொத்தம் 4 ரோ இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ டேபிளுக்கு வந்து எத்தனை ரோ இருக்குன்னு பார்த்துட்டு இங்கே வச்சு டைப் பண்ணலாம். ஆனால் நான் கொஞ்சம் விளங்குறதுக்காண்டி இங்கே கொஞ்சம் தள்ளி டைப் பண்ணுறேன். டேபிள் ரோ ஓப்பன் பண்ணி டேபிள் ரோ க்ளோஸ் பண்ணுவீங்க. ஓகே, அப்போ இவ்வளோ வந்து ஒரு ரோவுக்குரிய விஷயம். அப்போ 4 ரோ இருக்குது. அப்போ இன்னும் 3 தரம் காப்பி பண்ணி போட்டிங்கன்னா சரி. பேஸ்ட் பேஸ்ட் பேஸ்ட். ஓகே, கொஞ்சம் விடாவடி விட்டால் இன்னும் கொஞ்சம் வடிவாக. ஓகே, இப்போ 1 2 3 இப்போ 4 ரோவுக்கும் எடுத்தாச்சு. 4 ரோ உண்டா இதுக்க இருக்கிறத டேபிள் ஹெட்டுண்டுவோம். ஏனெண்டா இது வந்து இந்த 3க்கும் ஹெடிங், இது இந்த 3க்கும் ஹெடிங், இது இந்த 3க்கும் ஹெடிங் இது. அப்போ இதை வந்து டேபிள் ஹெட்டுன்னு தான் எடுப்பேன். அப்போ முதலாவது ரோவுக்கு வந்து 3 டேபிள் ஹெட் ஓப்பன் பண்ணுவேன். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவேன். டேப் கொடுத்துட்டு டேபிள் ஹெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவேன். 3 2 இருக்க காப்பி கொடுத்துட்டு பேஸ்ட். ஓகே, ஆனால் இஞ்சால வாரதெல்லாம் டேபிள் டேட்டா, இது எல்லாமே டேபிள் டேட்டா. அப்போ ஒவ்வொரு ரோலையும் 3 டேட்டா இருக்குது. அப்போ 3 டேபிள் டேட்டா வந்து ஒன்றுக்கே ஓப்பன் பண்ணணும். டேபிள் டேட்டாண்டா டிடின்னு கொடுப்பீங்க. டிடி க்ளோஸ் பண்ணுவீங்க. கொடுத்தா ஓகே, காப்பி கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணுவீங்க. பேஸ்ட். இப்போ இதுக்கே எல்லாத்துக்கும் டேபிள் டேட்டா தான் வரப்போகுது. அப்போ இதுக்கே டேபிள் டேட்டா அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்து கடைசி ரோவுக்கு 3 டேபிள் டேட்டா டெப்பை கொடுத்துட்டு ஓகே. இப்போ டேபிளுக்கான எல்லாம் செய்தாச்சு. நீ டேபிள் ஹெட்டுக்கு என்னென்ன விஷயம் வருது? ப்ராடக்ட் நேம், ப்ரைஸ், அவைலபிலிட்டி. ப்ராடக்ட் நேம், ப்ரைஸ், அவைலபிலிட்டி. கேப்ஸ்லோ ப்ராடக்ட் நேம், ப்ரைஸ், அவைலபிலிட்டி. ஓகே, அவைலபிலிட்டி. ஓகே, அடுத்தது டேபிள் டேட்டாக்கு என்ன வருது? கஸ்டம் இன்கிரேட் ஜுவல்லரி $50 இன் ஸ்டாக். கஸ்டம் இன்கிரேட் இதுதான் வருது. அப்போ இதை காப்பி பண்ணி இங்கே போடுவோம். காப்பி முதலாவது டேபிள் டேட்டாக்கு இது இத்தனை டாலர், ஸ்விஃப்டோட $50. அங்கால இன் ஸ்டாக், ஸ்டாக் இன் ஸ்டாக். ஓகே, அடுத்தது வந்து டேபிள் டேட்டாவுக்கு வந்து என்ன வருது? வெயிட், கேன்மேட் சோப்ஸ் அண்ட் கேண்டில்ஸ் இது வருது. இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு விட்டுட்டு சும்மா ஒரு $20 அதில் இருக்கிற மாதிரி கொடுக்கணும்னு இல்லை. $20 கொடுத்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக், அவுட் கேப்ஸ்லாக் ஆஃப் ஸ்டாக், அவுட் ஆஃப் ஸ்டாக் கொடுத்தா ரெண்டாவது சரி. அடுத்தது மூன்றாவதுக்கு என்ன வருது? மூன்றாவதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் கிஃப்ட் பாஸ்கெட்ஸ் இது வருது. காப்பி எக்ஸ்க்ளூசிவ் கிஃப்ட் பாஸ்கெட்ஸ்
நெக்ஸ்ட் இதில் வர இன்ஸ்ட்ரக்டை காப்பி பண்ணி இங்கே போடுவேன். இதுக்கு சும்மா ஒரு $30 போடுவேன். ஓகே, இப்போ சேவ் கொடுத்துட்டு பார்த்தா வெயிட் ஜூம் பண்ணியிருக்கு. வெயிட், டேபிளுக்குரிய விஷயம் வந்துட்டு, ஆனால் போர்டரோ ஒன்றும் வரையலை. ஏன்னா அது நாங்கள் இன்னும் கொடுக்கல, அதனால் வரையலை. ஓகே, இப்போ இந்த டேபிளுக்குரிய போர்டர் இதுகள் கொடுக்குறதுக்கு வந்து பழைய HTML வந்து டேபிளுக்கு வச்சு கொடுக்கலாம் போல், இதில் கொடுக்க வராது. நம்ம ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். டேபிள் போர்டர் ஈக்குவல் ஒரு 2 பிக்சல் இன்வெர்டட் கம்மா க்ளோஸ் பண்ணி சேவ் பண்ணி பார்ப்போம். சம்டைம்ஸ் வருதோ தெரியா. ஓகே, வந்திருக்குது. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது டேபிளிൻ്റെ வேலை. அப்போ அடுத்தது வந்து இது products.html. இதுவும் ஓகே. இப்போ வந்து நீங்கள் டேபிளுக்கு வந்து நிறைய ஸ்டைல் கொடுக்க போகிறீங்களா? ஓகே, இதுக்கு கொடுக்காமல் ஹெட் இருக்குது தானே, ஹெட்டுக்கு ஓப்பன் பண்ணி டைட்டிலுக்கு முன்னேறம் ஓப்பன் பண்ணலாம். இல்லாட்டி டைட்டிலுக்கு முடித்து இங்காலையும் ஓப்பன் பண்ணலாம். ஹெட்டுக்கு வந்துச்சுன்னா சரி. ஸ்டைல் ஓப்பன் பண்ணுவீங்க. ஸ்டைல் ஓப்பன் பண்ணி ஸ்டைல் க்ளோஸ் பண்ணுவீங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே, என்னென்னத்துக்கு போர்டர் வரணும்? டேபிள் ஃபுல்லாக வரணும். டேபிள் ரோவுக்கு வரணும், அதால் TRன்னு கொடுப்போம். டேபிள் ஹெட்டுக்கு வரணும், THன்னு கொடுப்போம். டேபிள் டேட்டாவுக்கு வரணும். கொடுத்துட்டு இந்த கேர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுவீங்க. border wait 2 pixel இது அடுத்தது வந்து ஓகே அடுத்தது வந்து வித் கொடுக்கலாம் டேபிளுக்கு வித் ஒரு 100 பிக்சல் ஹைட் கொடுக்கலாம் ஹைட் அது ஒரு ஹைட் கொடுக்கலாம் அது வந்து ஒரு 200 பிக்சல் ஹைட் கொடுத்துட்டு இந்த கேர்லி ப்ராக்கெட்டை வந்து முடிக்க வேணும் முடிச்சுட்டு சேவ் கொடுத்துட்டு பார்ப்போம் என்ன மாதிரி வருதுன்னு இங்கே பிள்ளை இருக்குது அது வரையில் வடிவாக வெயிட் என்னென்னு பார்ப்போம் border 2 pixel solid black கலர் கொடுக்கல அதாலையாக இருக்கும் சம்டைம்ஸ் பார்ப்போம் solid black எடுத்துட்டு பார்ப்போம் ஓகே வந்துட்டுது ஆனால் கொஞ்சம் என்னென்ன வித்தியாசமாக வந்திருக்கு நான் ஏதோ ஹைட்டை கூட கொடுத்துட்டேன் ஹைட்டே 100 கொடுத்துட்டு வித்தை வந்து 300 கொடுப்போம் ஓகே இப்போ இருக்க ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா இது ஓகே இருக்கிற அளவு இன்னும் கொஞ்சம் வித்தை கூட்டினா பார்க்குறது நீட்டாக இருக்கும் ஓகே ஹைட்டையும் கொஞ்சம் குறைக்கலாம் போல் அவளுக்கு 90 ஹைட் வந்து 50 பிக்சல் பார்ப்போம் ஓகே ஓகே இது ஓகேயாக இருக்குது இந்த border எல்லாம் டபுளாக வந்திருக்கு அது டபுளாக வரப்படாதுண்டா border collapse அது இப்படி வந்துடும் ஆமாம் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் சென்டராக வரணுமெண்டா வெயிட் வரேன் இதை கொஞ்சம் கீழே எடுக்கிறேன் அங்கே அது சென்டராக வரணுமெண்டா டெக்ஸ்ட்
அலைன் கொடுத்து பார்ப்போம். சென்டர் ஓகே. ஸோ கொடுத்துட்டு பார்த்தா தெரியும் வருது ஒன்று. ரைட் ஓகே சென்டராக வருது. வேறு இதில் இவ்வளோதான் காணும் டேபிளுக்கு. இதுக்கு தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த ஸ்டைல் கொடுத்துருக்குறோம். இங்கே ஸ்டைல் க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது வந்து ஹெட்டுக்காக கொடுத்துருக்குறோம். இது வந்து சிஎஸ்எஸோட சம்மந்தப்பட்ட விஷயம். இது வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ். முதல் வந்து நான் சொன்னது ஹோம் ஹெச்டிஎம்எல் இந்த லைனுக்கு கொடுத்ததெல்லாம் வந்து இன்லைன் சிஎஸ்எஸ். இது வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ். இதுதான் அந்த சிஎஸ்எஸ். அப்போ சிஎஸ்எஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு 2 விதமாக கொடுக்கலாம். லைனில் வச்சு கொடுக்கலாம். மற்றது வந்து இங்கே இப்படி ஓகே ஹெட்டுக்கு வச்சு கொடுக்கலாம். இப்போ இவெல்லாம் இப்போதைக்கு சிஎஸ்எஸில் தெரிஞ்சிருந்தால் காணும். நீங்கள் அங்கே செய்ய வேண்டி வந்தால் லைனில் வச்சு கொடுக்குறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்து இது ஃபுல்லாக முடித்தாச்சு. இது products.html ஃபுல்லாக முடித்தாச்சு. ஆனால் இதில் இந்த border கொலாப்ஸ்ன்றதை எடுத்துவிடும். அது தேவையில்லை. கொடுத்துட்டு இருந்தால் அதில் தந்தமாக இருக்கட்டும். ஓகே அப்போ 3 இது செய்தாச்சு. இனி பார்க்க வேண்டி இருக்கிறது வந்து products.html கிடைத்த conductors.html. அது ஒரு சின்ன விஷயம் தானே. ரைட் ஓகே அதையும் பார்த்தா சரி. அங்கால apply job.html 2 இருக்குது. ஓகே conduct.html பார்க்கணும். ரைட் இதோட க்ளோஸ் பண்ணுவோம் இதை.